வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்ஸில் போய் நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு அதை பற்றின ஐடியாஸ் நிறையா தேவைப்படுது. ஸோ நான் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆட்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக பயன்பட போகுது. ஸோ இந்த ட்ரைனிங்கை யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்சி, ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் பெங்களூரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் நேனோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க எந்த ஆஃபர் பண்ணுறாங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆன் செமிகண்டக்டர் எக்கோ சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் கூட நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களான அனைத்தையுமே நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு மாநாட்டில் பேசியிருக்காங்க. அதன்படி செமிகண்டக்டர் முழுக்க நம்ம இந்தியாவிலே நம்ம உற்பத்தி பண்ணணும், நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோடு நம்ம டைப் பண்ணணும். அகாடமிக்ஸாலும் சரி, ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ளேயே நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இவங்களும் செமிகண்டக்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை அகாடமிக் ஓரியன்டாகவும் சரி, ஒரு ரிசர்ச் ஓரியன்டாகவும் சரி, நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக செயின் சப்ளை, ஸ்பேர்ஸு, அந்த மாதிரி எக்ஸட்ரா பொருட்கள் எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதும் சரி, அதை ஹவ் டு ஹேண்டில் பண்ணுறதும் சரி, அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான உங்களுடைய நோக்கங்கள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய எல்லா டார்கெட்டு ஆடியன்ஸும் சரி, அகாடமிக் பாலிசி மேக்கர் யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். செமிகண்டக்டர் ஃபீல்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதோடைய பிளேஸ் டூ நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்து லேர்ன் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸின் டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனஸ்ட் டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சர் ஃபெசிலிட்டிஸை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸோடு நீங்கள் சேர்ந்து ஃப்யூச்சர் ஃபெசிலிட்டிஸை தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைனாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செக்டார் சொல்லி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா அகாடமிக் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதோடைய நோக்கம் என்ன, செமிகண்டக்டரை வச்சு அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்ற ஃபியூச்சரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து கான்ஃபரன்ஸ் மோரலல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமௌங் த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கன்சியூமபிள் சப்ளையர்ஸ், ஸோ யாரெல்லாம் அதுக்கு சப்ளையர்ஸாக வராங்க, ஆப்ரேஷனல் லீட்ஸ், ப்ரொஃபஷனல் டெக்னாலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேனல் டிஸ்கஷன் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில்